சிவகாமி வெண்ணிலா பத்தின உண்மைய அன்பும், கண்மணிகிட்டயும் சொன்னா நல்லாருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க கண்மணி, அன்போட ரூம் என்ன இப்படி கிடக்குது? எல்லாமே போட்ட இடத்துல கிடக்குது. நம்ம தான் சுத்தம் பண்ணி வைக்கணும். நம்ம இந்த ரூம்ல தூங்குறோம்ல அப்படின்ட்டு கண்மணி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. கிளீன் பண்ணும்போதே கண்மணிக்கு ஒரு டைரி கிடைக்குது. அத பார்க்குறாங்க. அது அன்போட டைரி மாதிரி இருக்குது. உடனேவும் பார்த்துட்டு, இது எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு, அது இருந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணி வச்சுட்டு போறாங்க. அப்ப கண்மணிக்கு ஒரு யோசனை வருது. அன்போட டைரி, அன்பு தினமும் எழுதுற பழக்கம் இருந்தா கண்டிப்பா இதுல எழுதி வச்சிருப்பாரு. அந்த டைரி நம்ம படிச்சு பார்க்கலாம். அத படிச்சு பார்த்தா, நமக்கு நடந்தது என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு கண்மணி அந்த டைரிய எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிக்கும்போது அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிற உண்மையெல்லாம் தெரிய வருது. வெண்ணிலா எதுக்காக அன்புவ வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சுட்டு போனாங்கிறதும், அதுவும் இல்லாம கண்மணிய தான் அன்பு இப்போ வரைக்கும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்கிற விஷயமும் கண்மணிக்கு தெரிய வருது. வெண்ணிலா என்னென்ன பண்ணியிருக்கான்னு சொல்லியதும் அன்பு அதில எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இங்க கண்மணி ஷாக் ஆகுறாங்க. ஆனா இது இந்த வீட்ட விட்டு நான் போனது வரைக்கும் தான் அன்பு எழுதியிருக்காரு. அது பிறகு அவர் எதுவுமே எழுதலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அன்பு அவரு வாயால உண்மைய தான் சொல்லியிருக்காரு. நம்ம தான் அவர நம்பவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்ப அன்பு வராங்க. அன்பு பார்த்துட்டு, "என்னாச்சு கண்மணி? எதுக்காக அழுகுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே டைரி காமிச்சுட்டு, "இதுல இருக்கிறதெல்லாம் நீங்க எழுதுனது தானே? இப்பதான் உங்கள பத்தி எனக்கு தெரிய வருது. அந்த வெண்ணிலா எவ்வளோ மோசமானவன்னு சொல்லிட்டு இப்ப தான் எனக்கு இத பார்த்ததும் புரிஞ்சுச்சு. என்ன மன்னிச்சுடுங்க அன்பு. உங்கள நான் தப்பா நெனச்சுக்கிட்டேன்." அப்படின்ட்டு வேகமா கண்மணி அன்புவ கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் என்கிட்ட நீங்க சொல்லாம மறைச்சுட்டீங்க? முதல்லயே இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கண்மணி கேட்குறாங்க. உடனே அன்பு, "எங்க கண்மணி என்ன பேச விட்ட? நான் பேசுறத கேட்கறதுக்கு கூட நீ தயாரா இல்லையே!" அப்படின்ட்டு அன்பு சொல்றாங்க. "இனிமேலும் நான் உங்க விட்டு போக மாட்டேங்க. என்ன மன்னிச்சுடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அன்புவ பிடிச்சு கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வெண்ணிலா பாத்துடுறாங்க. "என்ன இது? இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா? இது நடக்கவே கூடாதே! சிவகாமி பத்தின உண்மையெல்லாம் கண்மணி கிட்ட சொல்லலாம்னு நெனச்சா, இங்க என்ன இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு?" அப்படின்ட்டு அங்க வெண்ணிலா ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.